உங்களுக்கு ஏன் அந்த டைலாக் பிடிக்கலன்னு கேட்பேன் ஃபஸ்ட் நான். அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. அந்த கருத்து மாறுபட்ட கருத்தாக இருந்தால் இல்லை சார் இது இந்த அர்த்தத்தில் தான் வச்சுருக்கோம், இது இருந்தால் தான் அந்த கதையில் இவ்வளோ வரும் அப்படின்னு புரிய வைப்பேன். நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் பேப்பர் இல்லாமல் ஷூட் பண்ணதில்லை, பேப்பர் இல்லாமல் ஷூட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி அங்கே வந்து நீங்கள் பேசுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் மாற்றிக்கிறேன் அந்த மாதிரிலாம் நான் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது அது. ஸோ நான் என்ன எழுதுறேனோ பேப்பரில் அதுதான் ஷூட் பண்ணுவோம். அருள்நிதி சார் மாதிரிலாம் வந்து டெபியூட் டைரக்டரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு வேறு ஆளே இல்லை. ஏன்னா எனக்கு வாய்ப்பு இப்போது நான் வந்து வெறும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அப்போ எடுக்கல நான். ஆனால் எதுவுமே இல்லாமல் நான் கதை சொன்ன விதத்தையும் நான் எழுதின ஸ்கிரிப்டையும் படிச்சுட்டு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அவர் வந்து ஒரு டெபியூட் டைரக்டர்ஸ் மேலாம் வந்து எவ்வளோ நம்பிக்கை வச்சிருப்பாருன்னு பாருங்க. இப்போ நிறைய பேர் ஆர்கே செல்வமணி சார்லாம் சொல்லுவார் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டுக்குலாம் வந்து விஜயகாந்த் சார் வந்து அவ்வளோ வாய்ப்பு கொடுத்தாருன்னு. இப்போ அந்த மாதிரி அருள்நிதி சார் வந்து அவர் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து டெபியூட் டைரக்டர்ஸ் தான். ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிறுத்த மாட்டார். ஒரு நாள் லொக்கேஷன் கிடைக்கல எங்களுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலில் பண்ணோம், லொக்கேஷன் கிடைக்கவே இல்லை. ஏன் மாறன் ஷூட்டிங் கேன்சல்னு ஃபோன் பண்ணி நைட்டு 10 மணிக்கு சொல்கிறேன் அவருக்கு. என்ன காரணம்னு கேட்டார். லொக்கேஷன் கிடைக்கல சார். ஏங்க கிடைக்கல, டேட் வேஸ்ட் பண்ண வேணாங்க, இருங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் எங்கெங்கேயோ யார்கிட்டயோ பேசி சரி பண்ணி மரண் ஷூட்டிங் லொக்கேஷன் வாங்கியாச்சு மரண், நம்ம நாளைக்கு போயிடலாம் அப்படின்னாரு. உங்களுக்கு என்ன வண்டி வேணும், பைக் வாங்கி தர வாங்கிங்க, எனக்கு படம் அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டாரு. சார் இல்லை சார் என்கிட்ட பைக் இருக்குது அப்படின்னு. சரி ஸ்கூட்டர் வாங்கிங்க, வீட்டில் யாருக்கா யூஸ் ஆகும். இல்லை சார் ஸ்கூட்டர் இருக்குது அப்படின்னு. உங்கள் ஹீரோஸ் ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய ஹீரோஸ், பெரிய பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னும் போது சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சீனில் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் அவங்க வந்து ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து பண்ணி கொடுப்பீங்களா? அந்த மாதிரி கரெக்டான விஷயம் வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து ஒரு டைலாக் இந்த டைலாக் இப்படி இருக்குது கொஞ்சம் மாற்றிக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் உங்களுக்கு ஏன் அந்த டைலாக் பிடிக்கலன்னு கேட்பேன் ஃபஸ்ட் நான். அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. அந்த கருத்து மாறுபட்ட கருத்தாக இருந்தால் இல்லை சார் இது இந்த அர்த்தத்தில் தான் வச்சுருக்கோம், இது இருந்தால் தான் அந்த கதையில் இவ்வளோ வரும் அப்படின்னு புரிய வைப்பேன். நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை சார் எனக்கு இந்த அர்த்தம் கொஞ்சம் துணிக்குது, நீங்கள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்க சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு சரியாக இருக்க பட்சத்தில் கதைக்கு கரெக்டாக இருக்க பட்சத்தில் நான் மாற்றிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாறும். அப்புறம் என்னென்னா எடிட் டேபிளில் சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த 3 படத்துலையுமே பார்த்தீங்கன்னா எடிட் டேபிளில் வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் அது எல்லா படத்துலையுமே எல்லாருக்குமே நடக்கும். மற்றபடி ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் பேப்பர் இல்லாமல் ஷூட் பண்ணதில்லை, பேப்பர் இல்லாமல் ஷூட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி அங்கே வந்து நீங்கள் பேசுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் மாற்றிக்கிறேன் அந்த மாதிரிலாம் நான் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது அது. ஸோ நான் என்ன எழுதுறேனோ பேப்பரில் அதுதான் ஷூட் பண்ணுவேன். ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அருள்நிதி சார் கூட தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ பீங் அ ஹீரோ அது மட்டும் இல்லாமல் சச் அ ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது ஒரு டெபியூ டேரக்டரை வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து ரிசீவ் பண்ணார் அண்ட் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு? அதாவது அருள்நிதி சார் மாதிரிலாம் வந்து டெபியூட் டைரக்டரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு வேறு ஆளே இல்லை. ஏன்னா எனக்கு வாய்ப்பு இப்போது நான் வந்து வெறும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அப்போ எடுக்கல நான். ஆனால் எதுவுமே இல்லாமல் நான் கதை சொன்ன விதத்தையும் நான் எழுதின ஸ்கிரிப்டையும் படிச்சுட்டு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அவர் வந்து ஒரு டெபியூட் டைரக்டர்ஸ் மேலாம் வந்து எவ்வளோ நம்பிக்கை வச்சிருப்பாருன்னு பாருங்கள். இப்போ நிறைய பேர் ஆர்கே செல்வமணி சார்லாம் சொல்லுவார் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டுக்குலாம் வந்து விஜயகாந்த் சார் வந்து அவ்வளோ வாய்ப்பு கொடுத்தாருன்னு. இப்போ அந்த மாதிரி அருள்நிதி சார் வந்து அவர் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து டெபியூட் டைரக்டர்ஸ் தான். அப்போது அவர் நம்புறாருல்ல. இப்போ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வாய்ப்பு கொடுத்து மௌனகுரு நம்ம சாந்தகுமார் சார் நிறைய பேர் வந்திருக்கோம் நாங்கள். அப்போ கொடுக்கலன்னா இன்றைக்கெலாம் நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கிறதுக்கே நம்ம சல்யூட் பண்ணணும். அப்போ கொடுக்குறதுனாலே அவர் எவ்வளோ நம்பிக்கை வச்சாருன்னு தெரியும். அதே மாதிரி படம் பண்ணும்போது அவரோட ஒத்துழைப்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த படம் சீக்கிரம் முடிஞ்சதுக்கு அவர் ஒரு காரணம். ஏன்னா ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிறுத்த மாட்டார். ஒரு நாள் லொக்கேஷன் கிடைக்கல எங்களுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலில் பண்ணோம், லொக்கேஷன் கிடைக்கவே இல்லை. ஏன் மாறன் ஷூட்டிங் கேன்சல்னு ஃபோன் பண்ணி நைட்டு 10 மணிக்கு சொல்கிறேன் அவருக்கு. என்ன காரணம்னு கேட்டார். லொக்கேஷன் கிடைக்கல சார். ஏங்க கிடைக்கல, டேட் வேஸ்ட் பண்ண வேணாங்க, இருங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் எங்கெங்கேயோ யார்கிட்டயோ பேசி சரி பண்ணி மரண் ஷூட்டிங் லொக்கேஷன் வாங்கியாச்சு மரண், நம்ம நாளைக்கு போயிடலாம் அப்படின்னாரு. அதெல்லாம் பயங்கர ஆச்சரியம். அதே மாதிரி ஒரு படம் அவருக்கு பிடிச்சிச்சுன்னா அவ்வளோ அன்பாக இருப்பார். என்னோட இரவுக்காயிரம் கண்கள் ஃபர்ஸ்ட் காப்பி தனியாக உட்காந்து பிரசாத் லேபில் பார்த்தார். நைட்டு 10 மணிக்கு பார்த்துட்டு எழுந்து வீட்டுக்கு போயிட்டார் சைலண்ட்டாக. பதில் சொல்ல ஃபோன் அடிச்சா நான் காலைல பேசுகிறேன் அப்படின்ட்டார். படம் அவருக்கு பிடிக்கல போட்டிருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு எனக்கு கால் வருது, வீட்டுக்கு கிளம்பி வாங்கினாரு. ஸோ செம்ம திட்டு இருக்கு போட்டிருக்கு நமக்கு, அவர் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல போட்டிருக்கு. நான் போனால் உங்களுக்கு என்ன வண்டி வேணும், பைக் வாங்கி தர வாங்கிங்க, எனக்கு படம் அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டாரு. சார் இல்லை சார் என்கிட்ட பைக் இருக்குது அப்படின்னு. சரி ஸ்கூட்டர் வாங்கிங்க, வீட்டில் யாருக்கா யூஸ் ஆகும். இல்லை சார் ஸ்கூட்டர் இருக்குது அப்படின்னு. என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உடனே 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. கொடுத்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கிக்கங்கன்னாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அவர். ஸோ நம்ம ஹீரோஸ் பற்றி பேசியாச்சு. இப்போ டெக்னிக்கல் டீம் அவங்களுக்கு வந்து எப்படி கண்டினியூஸாக ஒரே டெக்னிக்கல் டீம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அண்ட் மியூசிக் டைரக்டர் கூட சாம் சிஎஸ் சார் தான் உங்களுக்கு 2 மூவியுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம்.
அது என்னென்னா இரவுக்காரங்களில் ஒரு டீம் செட் ஆச்சு எனக்கு. மெயினாக எடிட்டர் ரொம்ப நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், எதுவாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, இருந்திருக்கு. அதனால் வந்து எனக்கு 3 படத்தில் ஒரே எடிட்டர் தான், சாண்ட் லோகேஷ். அவர் தான் ராட்சசன் பண்ணவர், நிறைய நல்ல படங்கள், பெரிய பெரிய படங்கள். அயோத்தி அவர் தான் பண்ணார், ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் நல்லா பண்ணுவார், ஆக்ஷனும் பண்ணுவார், த்ரில்லரும் நல்லா பண்ணுவார். ஸோ எனக்கு அவருக்கு ரேப்போ கரெக்டாக இருக்கும், அதனால் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறோம். சாம்சிஸோடும் அதே மாதிரி தான். என்னோட முதல் படத்துலேருந்து 2வது படமும் ஆக்சுவலாக அவர் தான் மியூசிக் டைரக்டர். நடுவில் மாறி போச்சு, அதுக்கப்புறம் 3வது இந்த படத்தில் வந்துட்டார். அதாங்க நம்ம ரேப்போ தாங்க. ரேப்போ வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும்போது சில நேரத்தில் நடக்காது, ஏன்னா பட்ஜெட்டு. ஒருவேளை அவங்க வந்து கொஞ்சம் அதிக பணம் கேட்டிருக்கலாம், சில நேரத்தில் அவங்க டைம் இல்லாமல் இருக்கலாம், அதிக படங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அதை மாற்றும். சில நேரத்தில் எல்லாத்தையும் தாண்டி இல்லை நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ணலான்னு அவங்களும் ஃபீல் பண்ணோம், நம்மளும் ஃபீல் பண்ணோம். அந்த ஒரு நேர்கோடு கரெக்டாக அமையும் போது ஒன்றா அமைஞ்சிடும். ஓகே. ஸோ ஒரு டேரக்டராக நீங்கள் வந்து ரொம்ப இந்த ஒரு விஷயம் வந்து நான் பண்ணுறதுக்கு இல்லை என் மைண்டில் அது இருக்குது, பட் அதை நான் ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னா எந்த விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க சார்? எனக்கு அப்படி எதுவும் இது எதுவும் இல்லை. அந்த மாதிரி நம்ம நினைப்போம், அதை கொண்டு வரதுக்கு மேக்ஸிமம் இது பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னா செட்டெலாம் போட்டு எடுப்பாங்க இல்லையா, ஒரு பெரிய ஹீரோஸ்க்கெலாம் போட்டு எடுப்பாங்க. எனக்கு மோஸ்ட்லி எப்பயுமே லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ண பிடிக்கும். அந்த செட்டு போட்டு பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம், நான் இது வரைக்கும் அந்த மாதிரி படம் எடுத்ததில்லை. ஏன்னா நான் ஒரு ரொம்ப பெரிய ஹீரோஸோட இது வரைக்கும் ஒர்க் பண்ணல. ஸோ நான் ஒர்க் பண்ண ஹீரோஸ் எல்லாமே கொஞ்சம் லைவான ஒரு ஹீரோவாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் வீடு, ஒரு ஒரிஜினல் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணி எனக்கு பழக்கம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் இன்னும் அந்த ஸ்கிரிப்டுக்கு நெருக்கமாக இருக்கலாம் அப்படின்னு ஃபீலாக இருக்கும் எனக்கு. ஸோ தெரியல, அடுத்தடுத்துல அது மாதிரி செட்டு வருமா அப்படின்லாம் தெரியல. அது மட்டும் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஓகே.